முடிஞ்சா நான் கடையில் கடனுக்கு நான் வந்துடலாம். ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு ருவி கப்பல். இன்றைக்கி நானும் ருவினாவும் யாழ்ப்பாணம் போகிறோம். ஏனெண்டா சொன்னீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு நகை ஒன்று போன அப்புறம் எத்தனை லட்சம் வந்து சொல்லுவோம் பேருந்த அப்புறம் சொல்லுவோம் எத்தனை லட்சம் யூடியூப்ல வேண்டின காசுல நகை நகை கோடிக்கணக்கில் வருங்க. ஓ கோடிக்கணக்கில் கொட்டுது. அப்போ அந்த காசை வச்சு தான் ருவினாக்கு நகை ஒன்று போன அப்புறம் அது என்ன மாதிரி என்ன நகைன்றதை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த கடைக்கு போய் நேரடியாகவே உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்களும் இப்படி வேண்டணும் வேண்டி உங்க ரெண்டு பேர் முகராசி இருக்கே கூட்டம் பிச்சுக்கும். நீங்களும் இப்படிலாம் நகையெல்லாம் சேர்க்கணும். சரி, நாங்கள் வீடியோக்கு போவோம். என்ன வாங்க போவோம். உடனே போவோம். இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? இப்போ ருவினாவும் சித்தியும் தான் பார்த்து வேண்ட போயினோம். நான் சரியான டிரைவர் ஆடலாம். அப்புறம் போய் அப்டேட் பண்ணுறேன். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரே சைஸ் ஆனா இது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கா? பெருசா கூடாது. கொஞ்சம் பெருசாக போய் பெருசா கிட்ட வந்துரும் மாறல வந்துரும் போல இருக்குது. என்னது நான் வெளியாக இருக்கேன். பயமாக இருக்கு. ஏதோ ஒன்று குத்தி நாங்க அத்த மாதிரி அப்ப இது என்ன மூக்குத்தி
அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? அம்மா துடைக்கிறது கொண்டு விதிய கண்ணால கண்ணீர் சரி கண்ணாடியை பாருப்பா, கண்ணாடியில் இருக்க பாரு. ஓகே சரி பேமெண்ட் கொடுங்க. இங்கே கிடைக்கு இந்தாங்க போய் கொடுங்க. சித்திரம் அழுகிறது இல்லை வகையில் இருக்கு. பில் வேண்டாம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீணாக்க மூக்கு மணி குத்தி ஆச்சுது. அப்படியே இருக்கு, நல்லா இருக்கா? நோ இது செருப்பு தொடாது தொடக்கூடாது கண்டு நோ மும்படி வேற இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூக்கு மின்னி குத்தி ஆச்சு. இப்போ நாங்கள் வீரசிங்கன் கோயிலுக்கிட்ட வந்து நிற்கிறோம். ஒரு செயலண்டபடியால் வந்து நிற்கிறோம். பாருங்க, ரூபினாக்கு மூக்கு மின்னி குத்தி ஆச்சு. இதான் நான் லட்சத்தில் வேண்ட நகை. லட்சத்தில் வேண்ட நகையை பார்த்தீங்களா? அப்படி நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. வடிவில் இருந்தாலும் நீங்கள் நீ வடிவாண்டு தானே சொல்லுவீங்க. சரி, அது நல்ல வடிவாக இருக்குது. நல்ல லொக்கேஷன் என்ன இந்த இடம்? ரைட், நோகுது எனக்கு. சரி வீட்டை போய் நாங்கள் மறந்து இதாக போடுவோம். என்ன விலை சொன்னவங்க? இது நான் முதல் ஒரு கடையில் கேட்க 7500 சொன்னவே. இப்போ இன்னொரு கடையில் கேட்க 4500 4500 சொன்னவே. முதல்ல 7500, இப்போ 4500. உண்மையிலே 8000 சொன்னவே, 7000 தருவேன்னு சொன்னவே. அது முதல் கடை. அதுக்கு பிறகு இன்னொரு கடையில் போய் நாங்கள் வளமையாக எடுக்கிற கடையில் போய் விசாரிச்சு நாங்கள் 4500 என்ன பரவாயில்ல. லாபம் என்ன மாதிரி ஏதாவது இது இருக்கா? எது இப்போ நகைன்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவீடுகள் தான் இருக்கு. இது இந்த ஒத்த கல் இந்த அளவுக்கு வந்து 4500. இதை விட கொஞ்சம் பெருசாண்டா 5000 6000 அப்படி ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தம்பி. இப்போ இதுக்கு ஏதாவது கிராம் அப்படி மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. நமக்கு 18 கேரட் தானே. 18 கேரட். ஆனால் இதே விலை இப்போ பவுன் போகிற விலைக்கு நாங்கள் பவுனுக்கு பவுன் மாற்றுவோம் மட்டும் தான். ஒரு உடைஞ்ச சின்ன துண்டு கொண்டு வந்து நாங்கள் அதை அவன் நிறுத்து போட்டு சொல்கிறேன், இதுக்கு 15000 நான் தருவேன்ட்டு. அப்போ நான் அதை கொண்டு வந்துட்டேன். இது 5000 ரூபா தானே. 4500 அமுக்குத்தி 500 ரூபா குத்துற ஆளுக்கு கொடுத்தது. சொல்லுங்க, வடிவா இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இதுவரை யாராவது மூக்கு மின்னி குத்தாம இருந்தீங்கன்னா இந்த ருவினாண்ட வீடியோ பார்த்துட்டு நீங்களும் முடிக்க குத்துங்க. எனக்கே மூக்கு பெருசு, இப்போ குத்தி இருக்கிறேன்னு என்ன மாதிரி இருக்கோ தெரிய. சும்மா ஒரு நாணத்துக்காண்டி நான் குத்தினான், வடிவு கண்டி இல்லை, சும்மா. நாங்கள் அந்த கடையை காட்டின கையோடையே நினைச்சிருப்பீங்க. நான் நல்ல மாவண்டிச்சு குத்தினேன். எப்படி இருக்கு? இப்போ 2-3 இடத்துல ரிவ்யூ பார்த்தா நாளை குத்தி இருக்கு போல. என்ன என் ஃப்ரெண்டு குத்தி இருந்தவா, அவள் முதலே குத்திட்டா. ஆனால் எனக்கு அந்த குத்துற வயதுக்காண்டி தான் நான் 3 வருஷமா வெயிட் பண்ணேன். குத்தினா நோகம். ஓ, அப்போ அந்த தோடு குத்தி காது குத்தி அது எனக்கு தெரியாதானே. சின்ன பிள்ளைய குத்தினோடய தெரியாது. ஓ, அப்போ அன்றைக்கு நான் என்னோட அன்றாபுரத்தில் இருக்க அந்த பிள்ளையும் குத்தி இருந்தது எல்லாரும். அப்போ எல்லாரும் குத்தினா நானும் குத்துவ மாட்டேன். எனக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துட்டு
அதை குத்திட்டேன். இது இப்போ பவுன் வந்து விலை கூடிக்கொண்டே இருக்குது. இருக்கிற பவுனை விற்காதேங்கோ, வச்சிருங்கோ. காசுக்கு மதிப்பில்லை. இப்ப பவுனுக்கு தான் மதிப்பு. தேவைன்னு சொன்னா என்ன செய்யறது? விற்கத்தானே வேணும். மடை வைக்கணும், விற்கணும். அடகு வையுங்க, விற்காதேங்க. ஏன்னா ஒரு சின்ன நான் கொண்டு போனதே ஒரு சின்ன துண்டு, அந்த துண்டுக்கு 11,000 தர்றானா. பாத்தீங்களா காலத்தை? நானாவது ஃபுல்லாவே 11,000 தான் வேண்டி நடந்த காப்பு. வேண்டியது ஒரு 5 வருஷம். அது 10 வருஷத்துக்கிட்ட. 10 வருஷத்துக்கு மேல வேண்ட பொருள் இப்ப 11,000. இப்ப அதுல ஒரு சின்ன துண்டு உடைஞ்சிட்டு கண்டா 11,000. அது முழுக்காவே 11,000 தான் வேண்டினாங்க. தம்பில பாத்தீங்களா? சரி, சித்தி ஒரு துண்டு 11,000. சித்தி அனுவானுங்க. சித்தியை சித்தி இந்த கதை சித்தி தான் இதுக்கு. நகையை பற்றி சொல்லு. நகை இந்த நிலவரத்தை பற்றி. எனக்கு விருப்பம் இல்லை, நான் தான் வில்லங்க. எனக்கு விருப்பம், ஆனா குத்துற பயம். அதனால தட்டி கழிச்சு கொண்டு இருந்தேன். நான் இன்றைக்கு இழுத்து கொண்டு வந்துட்டா சித்தி. ஒரு மாதிரி குத்தி முடிஞ்சு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு சித்தியை தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு கடன் வேண்டி நகை வண்டி கொடுக்குறவ இந்த ஜீவன் தான். இவன் பிடிச்சா நகை கடையில கடனுக்கு நகை வேண்டலாம். வாங்க போ. சரி சரி, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ எப்படி இருந்துன்ற மறக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஓகே, பாய்.